ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், ஐபிஎல் ஆரம்பிக்க போது நம்ம ஒவ்வொரு டீமா பார்த்துட்டு இருக்கோம். ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ், ஸ்குவாடோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, வீக்னஸ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற டீம் த சதர்ன் டெர்பி. ஸோ எஸ்ஆர்எச் பத்தி தான் நம்ம பேச போறோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த வருஷம் ஸ்குவாட் அவங்களுக்கு எப்படி அசம்பிள் ஆயிருக்கு, அவங்க ஸ்ட்ரென்த், டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாய் பாரதி, வெல்கம் பேக் பாரதி. எஸ் பாரதி, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பஞ்சாயத்துன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடு, என்ன ஆச்சு? ஆக்சுவலா அது என்ன பஞ்சாயத்துன்னா ஆஹ், நமக்கு தெரிஞ்சது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அனிருத் ஒரு பாட்டு போட்டாருன்னா அது எந்த படத்தோட ஹீரோக்கு செட் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பா அது எம்எஸ் தோனிக்கு செட் ஆயிடும்னு. ஐ திங்க் சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாங்கு, ஸோ அது நம்ம இன்ஸ்டால யூஸ் பண்ணிட்டோம். ஈவன் தோ கிரெடிட் கொடுத்து தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அது ஸ்ட்ரைக் பண்ணதுனால ஸோ அந்த சாங்க்கு பதில் வேற ஒரு மியூசிக் ஆட் பண்ணி அந்த இனிஷியலா ஆட் பண்ண வீடியோ டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்கே இன்ஸ்டா பேஜ் அந்த அட்மின் சேஞ்ச் பண்ணாரு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் காவியா மாறன் சிஎஸ்கே கிரவுண்ட்ல மேட்ச் லாஸ்ட் டைம் நம்ம தோக்கும் போது அவங்களோட சிஎஸ்கே தோக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ரசிகர்கள்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆனாங்க. பட் பார்ட் ஆஃப் த கேம்ல அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பிரான்ச்சைசிஸ் ஓனர் அவங்களோட பிரான்ச்சைசி ஜெயிக்கிறதுனா கண்டிப்பா ஆபீஸா சந்தோஷப்படதான் செய்வாங்க, அவங்களோட ஹாப்பினஸை வெளிப்படுத்ததான் செய்வாங்க. அது எல்லாமே பார்ட் ஆஃப் த கேம், பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இதுவுமே ஸ்ட்ரைக் பண்ணதும் அவங்க சைடு லீகலா தான் பண்ணியிருக்காங்க. நம்மளும் எதுவும் சொல்ல முடியாது ஈவன் தோ கிரெடிட் கொடுத்திருந்தாலும். ஸோ அவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே லீகல் தான். ஓகேவா? பட் எமோஷனலா கனெக்ட் ஆன ஃபேன்ஸ்க்கு எல்லாமே எமோஷனல் தான். ஸோ அவங்க அதை எமோஷனலா ஒரு இதுவாக தான் பாக்குறாங்க. ஸோ அதை வச்சுதான் சொன்னேன் சிஎஸ்கேவோட புதிய எதிரி எஸ்ஆர்ஹெச்னு. ஸ்குவாடை பத்தி அப்படியே பார்க்கலாம் பாரதி. ஸ்குவாட் வந்துட்டு இந்த வருஷம் அவங்களும் பெருசா வந்துட்டு இல்லை, பட் ஒரு சில பெரிய நேம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. லயம் லிவிங்ஸ்டன்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்குவாட் இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாரதி? அவங்க பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு? பிளேயிங் லெவன்ல சேஞ்சஸ் இருக்கு. ஆனா நான் பெருசா என்ன பாக்குறேன்னா, அவங்க சிஎஸ்கே நான் சொன்ன மாதிரி தான் அவங்க பவர் பேக்டு பேட்டிங். ஸோ யாரு அடிப்பா, யாரு அடிக்காம போறாங்கன்னே தெரிய போறது இல்ல. ஸோ அவங்களோட டாப் 4, 5 யாருக்கு மாட்டும், யாருக்கு கிழிச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. ஸோ அங்கிருந்து அப்படியே ஆல்ரவுண்டர் வரும்போது லைட்டா அந்த பேட்டிங் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் தின் ஆயிடுது, அந்த எஃபிஷியன்சியுமே தின் ஆயிடுது. ஸோ அதே லெவல் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்களான்னு கேட்டா, சாரி ஐ மீன் எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருக்காங்களான்னு கேட்டா எஸ்ஆர்ஹெச் கிட்ட இல்ல. ஸோ என்னதான் அவங்க லியாம் லிவிங்ஸ்டன் வச்சிருந்தாலும், நிதிஷ்குமார் ரெட்டி வச்சிருந்தாலும் ஒரு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸா எனக்கு தெரியல. ஸோ அதனால அங்கிருந்து அவங்க எவ்வளோ டெலிவர் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆல்ரவுண்டர்ஸா. ஸோ அப்படியே நம்ம பவுலர்ஸ் போனாலும் பவுலர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டோர்னமெண்ட்ல பேட் கமின்ஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அவர் எப்போ அவைலபிள் ஆவாருன்னு தெரியல. பேக் இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமின்ஸ் இல்லாம ஒரு டீமா பார்க்கும்போது பார்த்தோன்னா ஜெயதேவ் உன்கட் இருக்காரு, அண்ட் தென் ஈசன் மலிங்கா இருக்காரு, அண்ட் தென் சாகிப் உசைன்னு ஒருத்தர் இருக்காரு புதுசா, அண்ட் தென் அந்த ஒன்கார்னு ஒருத்தர் இருக்காரு, அமித் குமார். நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சிவமாவி எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்காரு, ஐபிஎல்ல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, ஹர்ஷல் பட்டேல். ஸோ இது ஒரு நல்ல பவுலிங்கா பார்க்கும்போது ஹர்ஷல் பட்டேல் டெப்த் ஓவர்ஸ்ல நல்லாவே டெலிவர் பண்ணக்கூடாது, நிறைய ஸ்லோயர்ஸை மிக்ஸ் பண்ணுவாரு, நமக்கு தெரிஞ்சது. அதை தாண்டி நல்ல பவுலர்ஸ்னு பார்த்தா ஜெயதேவ் கண்ட் இருக்காரு. பட் அவர் எப்படி டெலிவர் பண்ணுவாரு, அவரும் எஃபிஷியன்ஸா நிறுத்தி கொடுப்பாரா, அந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட்ஃபுல் இருக்கு. அப்புறம் ஈசன் மலிங்கா ஒரு டீசன்ட் ஸ்பின்னர் தான் நம்ம சொல்லுவோம். ஸ்பின்னர் தான் இல்லையா அவரு? ஸோ அவர் ஒரு டீசன்ட் ஸ்பின்னர் ஆமா. தான் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஐபிஎல்ல 7 மேட்சஸ்ல விளையாடி இருக்காரு. பவுலிங்ல பார்த்தா அவர் ஒரு 3-4 எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 12ல இருக்கு, அண்ட் எக்கனாமிக்கும் 8ல இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவர் விளையாடின 7 மேட்சஸ்ல ஓரளவுக்கு டீசெண்டாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆவரேஜும் ஒரு 18 இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவர் ஸ்டார்டிங் லெவன்ல இருக்க சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் கூட ஸ்பின் யார் கூட சேர்ந்து ஸ்பின் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது லியம் லிவிங்ஸ்டன் தான் இருக்காரு ஒரே ஆப்ஷனு. ஸோ லியம் லிவிங்ஸ்டனோட ஸ்பின்னிங் எபிலிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, அதுவும் ஹைதராபாத் ஸ்டேடியம்ல. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த கிரவுண்ட் ஸ்கோரிங் பிச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் லாஸ்ட் டூ டோர்னமெண்ட்ஸாவே அப்படிதான் இருந்திருக்கு.
ஸோ இந்த தடவை அப்படி இருக்கும்போது லியம் லிவிங்ஸ்டனோட ஓவர்ஸ்ல வந்து ஃபுல் ஓவர்ஸ் முடிக்க விடுவாங்களானே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் தென் பவுலிங்ல பார்க்கும்போது நமக்கு வந்து ஜெயக உன்கண்ட் அந்த ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு டீசென்ட், அந்த நிஷான் மலிங்கா ஓரளவுக்கு டீசெண்டா இருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோட பவுலிங் வந்து இவங்களுக்கு தேவைப்படும் நான் நினைக்கிறேன். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பவுலிங்ல எவ்வளவு எஃபிஷியன்ஸா போட்டு தரப்போறாரு. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா அவரோட பவுலிங் அவர் எங்கேயும் பண்ண மாதிரி நான் பார்க்கல. ஸோ அவரோட பவுலிங்கும் வந்து கேள்விக்குறியா இருக்கு. சிவம் மாவி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் ஃபாஸ்டா போடுவார் 140ல. பட் கண்ட்ரோலா போடுவாரான்னு கேட்டா டவுட் தான். ஸோ இந்த பவுலிங் அட்டாக் வந்து இன்னும் தின்னர் ஆயிடுது, அவங்களுடைய டீமை வந்து இன்னுமே கம்மி பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்குவாட் வந்து பேட்டிங்ல வந்து படா சைஸ் இருந்தாலும் பவுலிங் போகும்போது டெய்ல் எண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, டெய்ல் மாதிரி சின்னதா போயிடுது. அவங்க டீமாவே சின்னதாயிடுது எஃபிஷியன்சியாவே. பவுலிங்ல வந்து பெரிய ஹியூஜ் இம்பாக்ட் தர பவுலர்ஸ் இல்ல. ஸோ அது மட்டும் இல்லாம எஸ் பேட் பாரதி. கமிங்ஸ் அவைலபிளா இல்லாததுனால இஷான் கிஷன் வந்து கேப்டனா போட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் லாஸ்ட் டொமஸ்டிக் சீசன்ல வந்து எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு. ஸோ ஜார்க்கண்டுக்காக வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் அங்க நல்லா பண்ணி தான் வந்து டீம் உள்ளே வந்தார், இந்தியா டீம் உள்ளே திரும்ப வந்தார். ஸோ அவரோட கேப்டன்சி வந்து ஐபிஎல் லெவல் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்பவே வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் பேட் காமிங்ஸ் அளவுக்கு அவர் அச்சீவ் பண்ணுவாரான்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ கேப்டன்சியுமே வந்து நியூ கேப்டன்சியா இருக்கிறது அன்டில் பேட் கமிங்ஸ் அவைலபிளா இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு அவருக்கு வந்து வைஸ் கேப்டன் யாரை போட்டிருக்காங்க பார்த்தா அபிஷேக் சர்மாவை போட்டிருக்காங்க. அபிஷேக் சர்மா வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டா நான் பார்க்கல கேப்டன்சில. ஸோ எப்படி இது போக போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேபி அவங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஜெயதேவ் உன்கண்ட வந்து வைஸ் கேப்டனா போட்டிருக்கலாம். அவர் நிறையவே வந்து டொமஸ்டிக்ல வந்து கேப்டன்ஸ் பண்ணியிருக்காரு, நான் பார்த்திருக்கேன். ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பர்சன் வந்து உள்ள வந்து பிச்சிங் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெவ்வேறு வைஸ் கேப்டனுங்கிறது ஒன்றும் பெரிய ரோல் கிடையாது. யார் ஒன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உள்ள பிச்சிங் பண்ணி டீமை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவதா பார்ப்பாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு டீம். எஸ் பாரதி. மாதிரி பேட்டிங், ஆமா பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் பவுலிங் நீங்க சொன்ன மாதிரி பெருசா அதுவும் கமின்ஸ் மைனஸ் பண்ணா ரொம்பவே வீக்கா இருக்காங்க. ஒரு விஷயம் தான் ஆட வச்சு ஆகணும். ஹர்ஷல் பட்டேல் இருப்பாரு. என்னன்னா இவங்க வர வழியே இல்லாம ஒரு டொமஸ்டிக் பிளேயருக்கு போயே ஆகணும். அந்த ஓம்கார் தக்காலே சாரி ஓம்கார் அவருக்கு போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா பிரஃபுல் ஹிஞ்சே யாராவது ஒருத்தர் வந்துட்டு டீம்ல ஆடிதான் ஆகணுன்ற மாதிரி இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஜெயதேவ் உனக்கண்ட திரும்ப உள்ள ஆட வச்சு ஆகணும் அலாங் வித் ஹர்ஷல் பட்டேல். அப்படி ஆடினா ரொம்ப வீக்கா தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்குவாடு. ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி அன்சாரி இருக்காரு. அந்த லிவிங்ஸ்டன் தான் வச்சு ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கதான் பாருது அந்த லிவிங்ஸ்டன் வந்து லிவிங்ஸ்டன் ஸ்லாஷ் கமிந்து மெண்டிஸா எப்படி பாக்குறேன்? கமிந்து மெண்டிஸ் ட்ரை பண்ணலாமா? இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நம்ம ஏற்கனவே ஆஃப்லைன்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நீ கூட சொல்லிட்டு இருந்தேன், அவங்க அவங்க வந்து அவ்வளவு ஹார்டா போயிருக்காங்க லிவிங்ஸ்டனுக்கு. ஸோ லிவிங்ஸ்டன் வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. மேபி லிவிங்ஸ்டன் வந்து கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கமிந்து வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு தோணுது. அதுக்கப்புறம் பேட் ஓகே கமிங்ஸ் ஒன்ஸ் அவைலபிள் ஆயிட்டாருன்னா ஈசன் மணிங்கா வந்து பேட் கமிங்ஸ்க்கு வந்து வழி விடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாஜி. ஸோ அதுதான் போன வருஷம் இருந்த அதே பிரச்சனை தான் பவுலிங்ல இந்த வருஷமே அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முகமது ஷமி மாதிரி பிளேயரே ஒன்றும் பண்ண முடியல இந்த டீம்ல வந்து. ஸோ இந்த டீம் வந்து நம்ம பிளேயிங் லெவன் ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாதிரி சொல்லிடலாம். அபிஷேக் சர்மா ஓபன் வித் டிராவிஸ் ஹெட், ஒன் டவுன்ல இஷான் கிஷான், அதுக்கப்புறம் கிளாசன், அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் லிவிங்ஸ்டன் வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, இஷான் மலிங்கா உள்ள வருவாரு, ஜீசன் அன்சாரி அண்ட் தென் ஹர்ஷ் தூபே ஒரு ஆப்ஷன் இருக்காரு பாரதி. இன்னொரு ஸ்பின்னர் அவரு வேணும்னா அவரையும் யூஸ் பண்ணலாம். பிளேயர் அனிகேத் வர்மா போன வருஷம் வந்து சூப்பரா ஆடினாரு அந்த எஸ்ஆர்ஹெச் டீமுக்காக. நிறைய மேட்சஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுக்குற மாதிரிலாம் வந்தாரு. ஸோ அந்த அவருக்கு வந்து உள்ள இடம் இருக்கா இந்த டீம்ல? அதுதான் ரவி. இப்போ என்னன்னா லாஸ்ட் டைம் நீ சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி அவரோட இன்ஜுரிஸ்னால தான் இவருக்கு நிறைய மேட்சஸ் கிடைச்சது. ஸோ இந்த தடவை நிதிஷ்குமார் ரெட்டி அவைலபிள் ஆனதுனால அவர் விளையாடுறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்குன்னு தோணுது. ஓகே பாரதி. ஸோ இந்த டீம் ஓவராலா அவனோட ப்ரிடிக்ஷன் என்ன பாரதி? இவங்க பர்சன்டேஜ் என்ன கொடுப்பா பேட்டிங் பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்? பேட்டிங் வந்து ஒருவேளை இவங்க வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு 230 ரன் கொடுத்தாலும் அவங்க டாப் ஆர்டர்ஸ்ல அண்ட் தென் மிடில் ஆர்டர்ஸை வந்து ஓரளவுக்கு செட் ஆகி எக்ஸ்ப்ளோசிவா பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாலே அந்த 220 230 அடிக்கக்கூடிய பேட்டிங் தான். ஆனா அதே தான் ரிவர்ஸ் பண்ணா 200 ரன் 220 ரன் அவங்க அடிச்சாலும்
அதை திரும்ப அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பவுலிங் அட்டாக் தான். இன்கேஸ் ஒரு ஒரு மீடியம் லெவல் ஆவரேஜ் பேட்டிங் இருக்கிற டீம் கிட்ட இவங்களோட பவுலிங்ல வச்சு ஓரளவுக்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அந்த அந்த 200 வந்து இவங்க திரும்ப சேஸ் பண்ண பார்க்க முடியும். பட் சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி மாதிரி இருக்க ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா இவங்களோட பவுலிங் அட்டாக் ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ரவி. ஓகே பாரதி. ஸோ இவங்களுக்கு என்ன பாரதி பர்சன்டேஜ் என்ன தருவா? பர்சன்டேஜ் பேட்டிங்ல வந்து நான் 80 கொடுப்பேன் பேட்டிங்ல. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் வரும்போது ரொம்பவே தின்னு அங்க அப்படியே ரொம்ப ரெடியூஸ் ஆகி 50 தான். அண்ட் தென் பவுலிங்ல 45-50 தான். அந்த ரேஞ்சஸ் தான் தாண்ட முடியும். அதை தாண்டுற அளவுக்கு இவங்க கிட்ட எபிலிட்டி இல்லை. பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஈசன் மல்லிங்கா, ஜெயதேவ், உன்கண்ட், ஹர்ஷல் பட்டேல் இவங்களாம் எப்படி ஸ்டெப் அப் பண்ணி விளையாடுறாங்கன்றது. இவங்களுக்கும் பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே, நானும் அதான் நினைக்கிறேன் பாரதி. பிளே ஆஃப் போக முடியாது, பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு 5-6ல கொஞ்சம் புஷ் பண்ணி கீழே போயிடுவாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களோட பேட்டிங்காக பவுலிங்ல கண்டிப்பாக கம்மிட் சப்போஸ் மிட்ல வந்துட்டாருன்னா மேபி ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் பவுலிங்லயும். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இவங்களோட கேம்பெயின் வந்து எப்படி போகுது இந்த வருஷம் அப்படின்னு. ஸோ எஸ் பாரதி, ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபைனல் தாட்ஸ் வந்து எனக்கு என்னன்னா, ஃபைனல் தாட்ஸ் வந்து டு த டீம் இல்ல டு த ஃபேன்ஸ் தான் இருக்கு. நல்ல கிரிக்கெட்டை பார்க்கணும், நல்ல பிளேயர்ஸ் வந்து எந்த டீமா இருந்தாலும் எவ்வளவு எஃபிஷியன்சியா இருக்காங்கிறது, ஒரு நல்ல குட் கேட்ச் எந்த டீம்ல இருந்து எடுத்தாலும் நாம அதை வந்து ரசிக்கணும். ஃபேன் வார்ஸ் வந்து அது வந்து ஒரு மாதிரி வந்து நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறது வந்து ஒரு ஹெல்த்தியான நான் பார்க்கல. ஜென்ரலா ஃபேன்ஸ் வார்த்தையே நான் ஹெல்த்தியா பார்க்கல. எல்லாமே கிரிக்கெட், நம்ம கிரிக்கெட்னாலதான் இது எல்லாமே நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் நம்ம ஏற்கனவே வந்து எப்படி வந்து இங்கிலாந்து மேட்ச்ல வந்து அந்த ஜாக்கப் பெத்தல் வந்து 100 அடிச்சு அவ்வளோ க்ளோஸா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மொத்த கிரவுண்டு ஏஞ்சி அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய அப்ளாஸ் கொடுத்துச்சோ, அந்த மாதிரி தான் நான் மொத்த கிரிக்கெட்டுமே பார்க்கணும், ஈவன் ஐபிஎல்லும் சொல்லிட்டு. ஸோ யா, ஸோ கிரிக்கெட்டா பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்குலாம் ட்ரிகர் ஆனோம்னா ஹியூமன் பீயிங்கா இருக்கிறதுக்கே வந்து லாய்க்கு இல்லை. ஓகே, சிம்பிளா சொல்லிட்டேன். அதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் கடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த ஃபேன் வார்ஸ் அதுக்குள்ளாம் போகாம கிரிக்கெட்டை பியூரா பார்த்துக்கு நமக்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்கு. மற்ற கண்ட்ரியில் நடக்கிற பிரச்சனையும் பார்க்கும்போது நம்ம கண்ட்ரி எவ்வளோ தேவலாம். ஸோ இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் பாதி. தேங்க்யூ.